கீரையில் கூட்டு பொரியல் கடையல் தான் செய்கிறோம். வித்தியாசமாக எதனா செய்யலாமே அப்படின்ட்டு தான் யூடியூப்பில் பார்த்து தான் இதை நான் செய்கிறேன். அதுக்கு ஆனியனையும் பூண்டையும் சாப்பரில் போட்டு பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். சிறுகீரை தான் எடுத்துருக்கேன். சிறுகீரையும் க்ளீன் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியனையும் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டு வதக்கிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது மஞ்சள் தூள் தேவையான அளவு, குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன். அதை கரைச்சி அது கூட சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா ரா ஸ்மெல்லாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிறுகீரையை போட்டு நல்லா வதக்கிடலாம். நம்ம முதல்லையே புளி சேர்த்துருக்கிறதால கீரை கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் கிளறி விடலாம். தட்டு போட்டு மூடக்கூடாது. மூடாமல் அப்பப்போ கிளறி விடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், கீரை தொக்கு ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.